கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 7:10, 2 கொரிந்தியன்ஸ் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ 2 விதமான துக்கம், உலக பிரகாரமான துக்கம், லௌகீக தேவனுக்கு ஏற்ற துக்கம், லௌகீக துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன பண்ண, மறுபடியும் உங்களை மனஸ்தாபப்பட வைக்கிறதுல மாறாக என்ன பண்ணுது, மனம் திரும்புதலை கொண்டு வந்து கொடுக்குது. ஆனால் உலக பிரகாரண துக்கம் என்ன கொடுக்குது, மரணத்தை கொடுக்கிறது. நான் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப லகுவாக புரியும். சவுல் பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜா. கர்த்தர் அவரை ஒன்றுமில்லாத சவுல் ராஜாவை தெரிந்தெடுத்து அவரை ராஜாவாக உருவாக்குறாரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் சவுலுக்கு என்ன வந்துடுது, தான் பெருமைப்பட்டு அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படியாமல் மனம் திரும்பாமல் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தவறு பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஆனால் அவருக்கு எப்போ தெரிகிறது, கடைசியில் தெரியுது. ஆனால் அப்பயாவது மனம் திரும்புகிறாரா? இல்லை. நீங்கள் அவருடைய அறிக்கை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 26வது அதிகாரம் 21வது வசனம். அதாவது சவுல் தாவீதினுடைய கைக்கு இருக்கும்போது தாவீது தப்பிக்க விட்ட பின்பாக சவுல் சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். எப்படி? நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சேன், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இது உண்டு, என்னை மன்னிங்க, எனக்கு என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் என்ன பண்ணலை, கர்த்தர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கல, மனம் திரும்பலை. ஆனால் இதே மாதிரி யூதாஸ் காட்டி கொடுக்குறார். மத்தேயு 27வது அதிகாரத்தில் காட்டி கொடுக்க போது 3வது வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, அதே வார்த்தை பாருங்க, மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கு திரும்பி கொண்டு நான் குற்றமில்லாத ரத்தத்தை செஞ்சேன்னு சொல்லி காசை தூக்கி எரிஞ்சிட்டாரு. இங்கே மனஸ்தாபப்படுறாரு, அங்கே சவுலும் மனஸ்தாபப்படுறாரு. ஆனால் 2 பேரும் மனம் திரும்பினாங்களா? இல்லை. நல்ல கவனிங்க, 2 பேரும் மனஸ்தாபப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜா மனஸ்தாபப்பட்டாரு, புதிய ஏற்பாட்டில் யூதாசு மனஸ்தாபப்பட்டாரு. ஆனால் 2 மனஸ்தாபம் என்ன கொண்டு வரல, இது 2மே லௌகீக துக்கம். என்னத்தை கொண்டு வந்துச்சு? மரணத்தை கொண்டு வந்துச்சு. சவுல் மரணத்தை சந்திச்சாரு, அதே மாதிரி யூதாசும் நான்று கொண்டு செத்தார். சவுல் எப்படி? அவர் தற்கொலை, ஒரு வாளை வச்சு அது மேலே விழுந்து அவர் தன்னைத்தானே கொலை செய்து கொண்டார். இவருங்க நாண்டு கொண்டு செத்தார். 2 பேருமே மனஸ்தாபப்பட்டாங்க, ஆனால் மனம் திரும்பலை. தெரியுதா? லௌகீக துக்கம் என்ன பண்ணும்? மனஸ்தாபம் தான் கொண்டு வருமே ஒழிய மனம் திரும்புதலை கொண்டு வராது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ அடுத்தது சொல்லி கொடுத்துறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் எப்படி வரும்? தேவனுக்கு ஏற்ற துக்கத்துக்கு மத்தேயு 26வது அதிகாரம் 75வது வசனத்தில் பேதுரு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லும்போது, இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரியே என்னை விட்டு எல்லாரும் போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு மற்ற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, இந்த பாருங்க, இந்த 11 பேரும் உங்களை விட்டு போனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஸ்மரணம் வரைக்கும் உங்களை பிரிய மாட்டேன்னு சொன்ன உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, டேய், சேவல் காலையில் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 முறை என்னை மறுதலிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. 75வது வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். 3 முறை மறுதலிச்சுறாரு. மறுதலிச்ச உடனே அவருக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வருது, மனம் கசந்து அழுதுறாரு. அது மாத்திரமல்ல, அவர் மனம் திரும்பி மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றாரு. இவர் மனம் திரும்பினாருன்னு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எழுதலையே அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் எழுதினது யாரு? மத்தேயு. லூக்கா எல்லார்ட்டையும் கேட்டு எழுதினாரு. மார்க்கு பேதுரு சொல்லி எழுதினாரு. ஆனால் யோவான் அவரால் எழுதினாரு. ஆனால் இந்த 3 தடவை மறுதளிச்சார் இல்லையா பேதுரு? ஒரு தடவை அவர் மறுதளிக்கும் போது யாருமே கூட இல்லை. ஆனால் எல்லா சுவிசேஷ நூல்லையும் அவர் மறுதளித்தது எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன?
அவர் போய் எல்லார்ட்டையும் சொன்னார். கர்த்தர் அன்னைக்கே சொன்னார், நான் கீழ்ப்படியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கர்த்தரோடு ஒப்புரவானதை பார்க்கிறோம். அப்போ உலக பிரகாரமான லௌகீக துக்கம் என்ன கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருது. அது சவுலும் யூதாசும் உதாரணம். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் என்ன? பேதுருவை பார்க்கிறோம், மனம் திரும்பி கடைசியில் அவர் தான் சபைக்கு தலைவராக அவரை கொண்டு ஊழியத்தை கர்த்தர் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ நீங்கள் இன்னைக்கு தேவனுக்கேற்ற மனம் திரும்புதல் உங்களுக்கு உண்டாகட்டும் ஜெபம் பண்ணுவோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் பார்த்தது போல எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான மனஸ்தாபமோ துக்கமோ இல்லாமல் ஆண்டவரே தேவனுக்கேற்ற மனஸ்தாபம் உண்டாகி நாங்கள் மனம் திரும்பி உம்மோடு இசைந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.